இந்த ஹேண்ட்ஸ்அப்னு 2 வார்த்தை எனக்கு தெரியாம போச்சுடா. தெரிஞ்சிருந்தா இது தொடுறதுக்காக கையில அந்த பாப்கார்ன் தூக்கி போட்டு முட்டி தாய மூச்சு வாங்க ஓடியா இருக்க மாட்டேன்ல. அதெல்லாம் விடுறா. ஏய் கிழவி, என்ன முதல்ல நகையை எடு. எங்க இருந்து எடுக்கிறது? அட நீ என்னப்பா, அந்த பொண்ணோட அப்பா ஒரு பெரிய கிரிமினல் லாயரா, திருட்டு நகை வாங்குற வியாபாரி கிட்ட இருந்து மறுநாளே ஆள் அனுப்பிச்சு அம்புட்டு நகையை அள்ளிட்டு போட்டான்பா. என்னது? மறுநாளே நகையை வாங்கிட்டு போயிட்டாரா? ஆமாண்ணா, இதுல ஒரு பெரிய கொடுமை என்ன தெரியுமா? நான் கோயம்பேட்டுல கீரக்காரி கிட்ட அடிச்சு வச்சிருந்த ஒரு 4 பவுன் சங்கிலியை அள்ளி போட்டான்பா. ஃபீலிங் டேய், அவளை நம்ம சும்மா விட கூடாதுடா. நகையும் வாங்கிக்கினு நம்மளே மிரட்டிட்டு இருக்காளாவா? ஹலோ ஹலோ, நான் திவ்யா பேசுறேன். ஏய் திவ்யா தான்டா பேசுறேன். சொல்லுங்க மேடம். டைம் கொடுத்து இன்னையோட 1 வாரம் ஆச்சு. என் செயின் இன்னைக்கு வரலனா என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. இங்க சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்கு மேடம். கொஞ்சம் திரும்ப சொல்றீங்களா? சிக்னல் வரலையா? செயின் வரலனா நான் செத்து போய்டுவேன் சொல்றேன்டா. டேய், இன்னும் அவ அதே மெயின்டைன் பண்றாடா. அவளை அங்கேயே இருக்க சொல்லு. ஹலோ மேடம். உடனே ஃபேஷன் டெக்னாலஜி கிட்ட வாங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் லேட்டா வந்தாலும் என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. ஐயோ மேடம், நீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா வரும். என்னங்க இதெல்லாம்? என் நகையை கொண்டு வந்தியா? கொண்டு வர மாட்டேன். நீ எப்படியா திருப்பி கொடுப்ப? திருடு, அயோக்கிய ராஸ்கல். அந்த நகை இல்லாம என்னால வாழ முடியாது. அதான் சாகலான்னு முடிவு பண்ணி பாய்சன் போட்லோட வந்திருக்கேன். சும்மா இருங்கடி. நான் சாகும்போது உன்னை நிம்மதியா விட்டுட்டு சாக மாட்டேன். அதுக்கு காரணம் நீதான்னு சொல்லி உன் ஐபிஎஸ் கார்டை வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை ஜெயில தள்ளிட்டு தான் நான் அப்ப இதுக்கு யார் ஜாமீன் கொடுத்தாங்க? அப்புறம் சொல்லு. எப்ப எடுத்தாலும் மேல வந்துறாயா? திருட, அயோக்கிய, ராஸ்கல்னு இத்தனை நாள் என்ன டார்ச்சர் பண்ணிட்டால. எதுக்காக இதெல்லாம் பண்ண? இதுக்குதான். அட பாவிங்களா, நீங்க கடலை போடுறதுக்காக என்ன கதற விட்டுட்டீங்களடா. ஏண்டா சாரி, இதுக்கு நீ சப்போர்ட்டா? ஒண்ணா வாயா டிசி. குட் மார்னிங் சார். இவ்வளவு பயம் இருக்குல்ல, சொல்லியா உன் ஆள்கிட்ட? சொல்லுங்க. யோ, இது பெரிய இடத்து விவகாரம்யா. நீ பாட்டுக்கு நிலைமை புரியாம இங்க வந்து போதினியானா நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் கெட்ட பேர் வரும். ஒழுங்கா வக்கீல் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி செய். இத பாரியா, பையனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் இந்த அடிக்கிற உதைக்கிற வேலையெல்லாம் வச்சுட்டு இருக்காத. ஆமா, என்ன வர போலீஸ்காரங்க நீங்களே நீதி வழங்க ஆரம்பிச்சிட்டீங்க. அதெல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட் வேலையா? நேரா பையனை கோர்ட்ல கொண்டு போய் ஒப்படைக்கிற. பார், இந்த கஞ்சா கேஸ், கொலை கேஸ் இது எல்லாமே எனக்கு சுஜிப்பி. இது ஆஃப்டர் ஆல் ஈவ்டிசி கேஸ். சொடக்கு போடுறதுக்குள்ள பையன் முன்னால வந்து நிப்பான், தெரிஞ்சுக்க. எனக்கு மேல சுப்பீரியர் ஆஃபீஸர் வேண்டாங்கிறீங்க. லாயர் கேஸ உடைச்சிருவேங்கிறாரு. ஐயா என்னடான்னா 5 லட்சம் ஓட்ட பாக்கெட்ல வச்சு சுத்திக்கிட்டு இருக்கேங்கிறாரு. இதுக்கு அப்புறமா அந்த பையன் மேல கை வைக்க நான் என்ன மடையனா? நீங்களே சொல்லுங்க சார். தட்ஸ் குட்.